28/6/2025க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தாங்க. 100% உறுதிங்க இது. சிம்ம ராசிக்காரவங்களுக்கு. உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் யாரு? நீங்க யார்கிட்டருந்து விலகி இருக்கணும்? நீங்க எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறத அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோல விரிவா, தெளிவா நம்ம சொல்லியிருக்கோங்க. சிம்மராசிக்காரவங்க நல்லதை கெட்டதாக முழுச தெரிஞ்சவங்க. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கும் புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் சிம்மராசிக்காரவங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்குங்க. புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரவங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறத கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க சிம்மராசிக்காரவங்க. வாழ்க்கையில் பிறந்ததுல இருந்தே கஷ்டம்தான். நீங்கள் நினைப்பீங்க சிம்மராசிக்கு மட்டும்தான், ஏன் எல்லா ராசியும் தானா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. சிம்மராசிக்காரவங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. சிம்மராசிக்காரவங்க வாழ்க்கையில் தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே உங்களை பிரச்சனை தானாக தேடி வருதுங்க. என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததே இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு நினைக்கிறீங்க. புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. சிம்மராசிக்காரவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போகும். இந்த நிலைமையில தான் சிம்மராசிக்காரவங்க இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி பிரச்சனை புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. சிம்மராசிக்காரவங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நினச்சது பார்த்தீங்க அப்படின்னா, சனியினால் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க. சிம்மராசிக்காரவங்க சொந்த பந்தங்களை இழந்தும் இருப்பீங்க. நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருப்பீங்க. கடைசியாக எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறத எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டீங்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு எண்ணம் சுத்தமாக போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சதுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு தன் வேலையில் மட்டும் எண்ணத்தை குறிக்கோளாக வச்சுருக்கீங்க. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்கள நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால் கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சிம்மராசிக்காரவங்க. கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களும் சொந்தக்காரவங்க அப்படின்னா, எடுத்து கொடுத்து போயிட்டே இருக்கக்கூடியவங்க, சொல்லி காட்டுற பழக்கம் இல்லாதவங்க. வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரவங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு காலமாகவே அமைஞ்சிருக்கு. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரவங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுதுன்னு பார்ப்போம். இனி வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களுக்கு முதல் மாற்றமே. நீங்கள் கடந்த காலங்களில் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க. அந்த அவமானங்களில் இருந்து மீண்டு சிம்மராசிக்காரவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க. வீட்டில் சிம்மராசிக்காரவங்க இருந்தாங்க அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையுமே நீங்கள் ஏற்றுப்பீங்க. இப்போ சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 2.5 வருஷத்துக்கு அப்படிங்கிறது இருக்கும். இது குறிப்பாக எல்லா சிம்மராசிக்காரவங்களுக்குமே கிடையாது. குறிப்பிட்ட சில ஜாதகாரவங்களுக்கும் நட்சத்திரக்காரவங்களுக்கும் மட்டும்தான் இதனுடைய முழு பாதிப்பு இருக்குமே தவிர, மீதி இருக்கக்கூடிய யாருக்குமே குறிப்பாக இதில் மகம் நட்சத்திரக்காரவங்க கொஞ்சம் சற்று அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் கூட உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூன் 28ஆம் தேதியில் இருந்து பார்த்தீங்கன்னா, பயிற்சி ஆகிறதுனால ஸ்டார்ட் ஆக போகுது. இதன் மூலமாக நல்ல சிம்மராசிக்காரவங்க வாழ்க்கை அடைய போகிறீங்க. ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த சுக்கிர பயிற்சியோட காலகட்டம் அப்படிங்கிறது மிகவும் அற்புதமான நாட்களாக சிம்மராசிக்காரவங்க வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கு. பல பேருடைய கேள்வி என்ன அப்படின்னா, குரு பயிற்சி சொன்னீங்க, ராகு கேது பயிற்சி சொன்னீங்க, எதுவுமே நீங்கள் வாழ்க்கையில் நடக்கவே மாட்டேங்குது, நல்லது நடக்க மாட்டேங்குது, நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, பலன்களும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே கிடைக்க போகுது. இனி இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம்
காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது சிம்மராசிக்கு நல்ல ஒரு நாட்களாகவே அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலையை ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ போயிருப்பீங்க. ஆனால் நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை பிடிச்ச ஜாப்பு வேறு ஒன்றா இருக்கும். அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நீங்கள் ஒரு அரசாங்க வேலையை ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க்ஸ் ஜாப்போ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸுன்னு நாட்களில் வந்து அலைஞ்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால் உங்களுடைய வாழ்க்கை உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக தொழிலில் வாழ்க்கையிலையும் சரி தொல்லைகள் கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவு முழுவதுமாக இருந்திருக்காது. இரவு பகல் அப்படின்னு உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைத்து செஞ்சீங்க. ஆனால் உங்களுடைய சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்குமே கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உயர்வும் மதிப்பு மரியாதை கிடைக்க போகுதுங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபாரம் உண்டாகும். அனைத்தும் வந்து லாபம் அதிகமாக கிடைக்கும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் பிரச்சனைகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் கைகூடும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருக்கும் சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லைங்க, உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கள் தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் வந்து உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் சனியினால் திருமண நிலை அப்படிங்கிறது சிம்மராசிக்காரவங்களுக்கு நிறைய பிரச்சனை கஷ்டத்தையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. திருமண வாழ்க்கை பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தம் வந்து நடந்திருக்கும், நின்றிருக்கும் பாதியிலேயே. இதெல்லாம் வந்து மாற்றமடைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் செஞ்சால் சொந்தக்காரங்க தப்பாக நினச்சிருவாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிட்டிருக்க நேயர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, போகாத கோவில் இல்லை, இந்த மாதிரி நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ அனைத்தும் பெறக்கூடிய ஒரு நாட்கள் அப்படிங்கிறதும் அமைஞ்சிருக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையான பேச்சு அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அந்த பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. சமூகத்தில் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகும். சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்டுறது கிரகப்பிரவேசம் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. தொழிலில் முயற்சி பண்ணுவீங்க. உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமே நீங்கள் போகுது. 10 பேரை வச்சு வேலை வாங்குறீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து கொள்வது நல்லது. இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரவங்க வளர்ச்சி அப்படிங்கிறது எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசர வளர்ச்சியாக இருக்கும். உங்களோட வளர்ச்சியை கண்டு உங்களுக்கு சொந்தக்காரவங்களும் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துரோகியாக மாற போகிறாங்க. ஏன்னா இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லி உங்கள் மீது வந்து அதிகமாக
பொறாமை செலுத்துவாங்க. இப்படியாக கொண்டு வந்துரணும். உங்கள பத்தி தவறான செய்திகள நீங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு விரைவில உங்கள சொந்தக்காரவங்களும் நினைக்க போறாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமாக வரக்கூடிய நாட்கள்ல சிம்மராசிக்காரவங்க வாழ்க்கையில நடக்கப் போகுது. சிம்மராசிக்காரவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாரையுமே ஈஸியா நம்பிருவீங்க. யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்கன்னு. எல்லாருமே சமம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான். இதன் மூலமா நிறைய பிரச்சனையும், சிக்கலையும் அதிகமாகவே சந்திச்சிட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் நம்பாதீங்க. எதையுமே யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. சிம்மராசிக்காரவங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த கடன் தான். இந்த கடன் 2025 முடிஞ்சு 2026 நீங்க அடியெடுத்து வைக்கும்போது கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்க வாழ்க்கையில வரப்போகுதுங்க. அதனால இந்த காலகட்டத்த சரியான முறையில நீங்க பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற்றத்த அப்படிங்கிறத உருவாக்கிக்கிறது உங்களுடைய கையில தாங்க இருக்கு.